ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டேஸ்டான பானிபூரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு இது பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. பட்டாணி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் மசிச்சோன்னா நல்லா மசியணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு 200 கிராம் வெல்லம் நல்லா உணுக்கிட்டு அந்த புளி தண்ணி கூட சேர்த்து நல்லா கிளறிடுங்க. வெல்லம் வந்து அந்த புளி தண்ணியில் நல்லா கரையணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. வெல்லம் வந்து புளி தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, இது ரெண்டையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா, இஞ்சி துண்டு ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மையாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த புதினா தண்ணி கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லமும் புளியும் கரைச்சி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 20 பானிபூரி தான் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற அளவு தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம புளித்தண்ணியில் வேறு கொஞ்சம் பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், அதனால் மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மிக்சிங் போடுறதுக்கு. இப்போ நம்ம பூரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரெடிமேடாக கடையில் வாங்கின பானிபூரி தான் என்கிட்ட இருக்குது. இது வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோனியே இந்த பூரியை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது போட்ட உடனே அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நார்மலாக பொரிக்கிற பூரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு 20 பூரி வரைக்கும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரெடியாக இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பூரி எடுத்துகிட்டு மேலே சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அந்த கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானியை சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரான டேஸ்டான பானிபூரி எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த டேஸ்டான பானிபூரி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.